கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 105:42. அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து, கர்த்தர் ஒரு நாள் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவன் தன் தேசத்தையும் தன் இனத்தையும் தன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு தாம் அவனுக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போகும்படி சொன்னார். தாம் அவனை பெரிய ஜாதியாக்கி அவனை ஆசீர்வதித்து அவன் பெயரை பெருமைப்படுத்துவதாகவும் அவன் ஆசீர்வாதமாயிருப்பான் என்றும் வாக்குத்தத்தம் பண்ணினார். கர்த்தருடைய கட்டளையை ஆபிரகாம் கேட்டவுடன் அவன் அவருக்கு கீழ்ப்படிந்தான். கர்த்தர் மேல் அவன் கொண்டிருந்த விசுவாசம் எளிமையானதுதான், ஆனால் தெய்வீகமானது. அதனால் அவன் என்னுடைய சிநேகிதன் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமை கனம் பண்ணினார். காலம் நிறைவேறின போது கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததியை பலுகவும் பெருகவும் பண்ணினார். அவர்களை ஆசீர்வதித்து சத்துருக்களை ஆளும்படி வல்லமையும் அதிகாரத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். உண்மையுள்ள அந்த ஆபிரகாமையும் அவனோடு பண்ணின பரிசுத்தமான வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் நினைவு கூர்ந்தார். இன்றைக்கும் கூட உங்கள் தேவனுடைய வாயிலிருந்து உங்களுக்காக புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை ஆசீர்வாதமாக மாற்ற வல்லமையுள்ளது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு முன்பாக பண்ணின பொருத்தனைகளை நீங்கள் மறந்திருக்கலாம். அவருக்கு முன்பாக பண்ணின உடன்படிக்கை விட்டு வழி விலகி சென்றிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு கொடுப்பதாக கர்த்தர் பண்ணின வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் உள்ளத்தை அவருக்கு ஒப்புக்கொடுங்கள். அவரை உங்கள் தேவனாக ஏற்றுக்கொண்டு முற்றிலும் அவரையே சார்ந்து கொள்ளுங்கள். ஒரு குழந்தையைப் போல அவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படியுங்கள். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்பாக இன்றைக்கு நீங்கள் செய்யும் காரியங்கள் தலைமுறையாக நினைவு கூறப்படும். ஒரு நாள் வரும், அன்றைக்கு தேவன் உன்னோடு நான் பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தேன் என்று சொல்லுவார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போகாது. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் உம்முடைய வார்த்தையை நினைவு கூறுகிற தேவன், வாக்குத்தத்தம் பண்ணினவர். நீர் உண்மை உள்ளவரப்பா. ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினீர், அதை அப்படியே நிறைவேற்றினீர். ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு ஆண்டவரே நிறைவேற்றினீரப்பா. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களை குறித்து, எங்கள் பிள்ளைகளை குறித்து நீர் எத்தனை காரியங்களை வாக்கு பண்ணியிருக்கிறீரப்பா. இன்றைக்கு அவைகளை நினைவு கூறுகிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. உம்மை நம்புகிறோம். உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே நீர் ஒவ்வொரு நிமிடமும் நினைவு கூறுகிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.